எங்க அப்பா சடனா இறந்துட்டாங்க. ஸோ எங்க அப்பா வாங்கி வச்சிருந்த அந்த கடன் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிளியர் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல. அத கேட்டதும் இல்ல. கேட்டதும் கிடையாது. உனக்கு நான் பண்றேன், நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் 1ஆம் தேதி ஆனால் சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ சேலரி கிரெடிட் ஆன உடனே லோன் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்ல போட்டுருவாரு. உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு. ஆமா, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை விட வேற என்ன வேணும்? அப்ப அது என்னோட பணம் தானே. நீ பாத்துக்க. அவர் செலவுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்பாரு, அப்பவே நான் ஜிபே பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி தான். ஓ, உங்கள்ட்ட இருந்து அவர் செலவுக்கு அனுப்புவீங்க? எல்லாமே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தானே, இந்த குடும்பத்துக்காக உனக்காக தானே அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு. ஏன் அது அவ்வளவு முக்கியமானதா பாக்குறீங்க அப்படி அவர் சொல்ற வார்த்தைய? அவருக்குன்னு எதுவுமே தேவைகளான அவர் பண்ணது கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சொத்து எடுத்துக்கிட்டதோ இல்லை ஒரு நகை வாங்கி போட்டுட்டோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சது கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, பசங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு கண்டிப்பா தோணும்.